வணக்கம். இன்றைய பார்ப்போற்றும் ஆலயம் நிகழ்ச்சியில முருகப்பெருமானின் நடன அரங்கேற்றம் பற்றியும் திருச்செந்தூர் மாசி திருவிழா ரகசியம் பற்றியும் பார்க்கலாம். ஆடற்கலைக்கு அதிபதியான சிவபெருமானின் நடன தரிசனத்தை வியாக்கர்பாதர், பத்தாஞ்சலி ஆகிய முனிவர்கள் காண விரும்பினர். இதற்காக அவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனர். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதத்தில் நடராஜர் சிதம்பரத்தில் அம்பலத்தில் நின்று ஆனந்த நடனமாடினார். முருகனின் பெருமைகளை புகழ்ந்து திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் முருகனை வணங்கி, சண்முகா, தங்கள் தந்தையை போல் தங்களுக்கும் நடனக்கலையில் வித்தகர், தங்கள் திருநடன காட்சியை காட்டியருள வேண்டுமென வேண்டினார். முருகப்பெருமான் அருள்கிரிநாதர் விருப்பத்தை நிறைவேற்ற நடராஜனாக மாறி நடனமாடினார். இந்த அதிசயம் திருச்செந்தூரில் மாசி திருவிழாவின் 7வது நாளின் பொழுது நடைபெற்றது. திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரிநாதருக்கு சிற்றின்ப வழியில் ஈடுபாடு ஏற்பட்டது. குடும்ப செல்வத்தை எல்லாம் அதற்காக செலவிட்டார். கையில் காசு இல்லாத பொழுது விலைமாதர்கள் அவரை விரட்டிவிட்டனர். அவரை பெருநோய் வேறு வாட்டியது. உடன் பிறந்த தமக்கையிடம் சென்று பொருள் கேட்டார். அக்கால் கூறிய வார்த்தைகளை கேட்டு பெண்ணாசையை துறந்தார். மனதில் ஒரு முடிவெடுத்தபடி நேராக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். நினைத்தாலே முக்தி தரும் அருணாச்சலேஸ்வரரையும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையையும் போக்கி அருளும் முருகனையும் வணங்கி வல்வாள மகாராஜன் கோபுரத்தின் மேலேறி குதித்து உயிர்விட நினைத்தார். கோபுரத்தில் ஏறி குதித்த பொழுது கம்பத்தடி இளைஞானர் என்னும் திருவண்ணாமலை முருகன் அவரை தாங்கி நிறுத்தினார். முத்தான தமிழால் தன்னை பாடுமாறு பணிந்தார். முக்தை தரு பக்தி திருநகை என தொடங்கும் பாடலை பாடினாள் அருணகிரியார். தொடர்ந்து ஊராக சென்று திருப்புகழை பாடி முருகனை வழிபட்டார். விராலிமலை முருகனை வழிபட்ட அருணகிரியார் திருச்செந்தூர் முருகனை எண்ணி தனக்கு வழிகாட்டுமாறு வேண்டினார். உடனே அவர் திருச்செந்தூர் செல்ல மயில் ஒன்று வழிகாட்டியது. மயில் முன் செல்ல அதன் பின்னாலே பகல் முழுவதும் நடப்பார். இரவில் அந்த மயில் தங்கும் ஊரில்தான் தங்குவார். மறுநாள் பயணத்தை தொடர்வார். திருச்செந்தூர் அடைந்த பின் அவருக்கு ஞானம் பிறந்தது. திருச்செந்தூர் ஆண்டவன் சும்மா இரு சொல் அற என்றார். கந்தர் அணுப்பூசி, கந்தர் அலங்காரம் முதலிய நூல்களை பாடினார். முருகனின் நடன காட்சிகளை காண விரும்பிய தண்டையணி வெந்தயம் என தொடங்கும் பாடலை பாடினார். முருகன் நடனமாடி காட்டினார். மாசி பெருவிழா 7ஆம் திருநாள் அன்று செந்தில் ஆண்டவன் சிறப்பு சாத்தி சப்பரத்தில் எழுந்தருளிவார். அவருக்கு பின்புறம் தான் நடராஜர் கோலம் காட்டி முருகன் நடனமாடினார். அதனை கண்டு அருள்கிரியார் மகிழ்ந்தார். இன்று மாசி பெருவிழா 7ஆம் நாள் இரவில் திருநடன காட்சியை கண்டு மகிழலாம். திருச்செந்தூர் முருகனை பற்றி 83 திருப்புகழ் பாடல்கள் பாடினார். அடியார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடியே வந்து அருள் புரிவன் திருச்செந்தூர் முருகன். ஞானிகள் என்பவர் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரன் பட்டினத்தில் கடற்கரை வழியாக நடந்து சென்று செந்தில் ஆண்டவனை மாலைகள் தரிசித்துவிட்டு தினமும் ஊர் திரும்புவது வழக்கம். ஒரு நாள் கடும் மழை பெய்தது. கடற்கரை வழியாக வந்த ஞானியார் வழி தவறி சென்றார். செந்தில் ஆண்டவா, வழி தெரியவில்லையே, எனக்கு துணையாக நீ வர வேண்டும் என்று பயபக்தியோடு வேண்டிக் கொண்டார். பக்தரின் துன்பம் காண சகிக்காத செந்தில் ஆண்டவன் ஒரு கையில் தீவட்டியுடன் இன்னொரு கையில் சேகண்டியுடன் வந்தார். தீவட்டி வெளிச்சத்தில் அவர் முன் நடக்க பின்னால் ஞானியார் நடந்து வந்து திருச்செந்தூர் கோயிலை அடைந்தார். கோவிலை அடைந்ததும் சேகண்டி ஏந்தி வந்தவரை தேடினார். அவர் மாயமாக மறைந்துவிட்டார். வந்தவர் முருகப்பெருமான் என்பதை அறிந்து கொண்ட ஞானியார், முருகா, அடியனுக்காக வழித்துணையாக வந்தீர் என்று கூறி வியந்து முருகனின் பேரருளை நினைத்து உருகினார். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடியது. முருகன் அவரிடம், உமக்கு வயதாகிவிட்டது, இனி நீ திருச்செந்தூர் வரவேண்டாம், நானே உன் வீட்டிற்கு படுத்து உறங்க வருவேன் என்றார். குலசேகரப்பட்டினம் நடுத்தருவில் இன்றும் படுக்கை வீடு நினைவு சின்னமாக உள்ளது. மயிலால் வழிகாட்டிய செந்தில் ஆண்டவன் தன் பக்தருக்காக தானே வழிகாட்டிய பேரருளை நினைத்து அவன் திருப்பாதம் பணிந்து வணங்குவோம்.